ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹரியாஸ் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் சிக்கன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிலோ சிக்கன் க்ளீன் பண்ணி மஞ்சள்தூள் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். 3 பெரிய வெங்காயம் மீடியம் சைஸில், 4 தக்காளி, 3 பச்சை மிளகாய், 2 ஸ்பூன் மிளகுத்தூள், 3 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, காஷ்மீர் மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் சேர்த்து 5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். பிரிஞ்சி இலை, லவங்கம், பட்டை, சோம்பு, அன்னாசி பூ. வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் வச்சு சூடு பண்ணிக்கலாம். குக்கர் சூடானதும் அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் சூடாகிடுச்சு. இது இல்லாமல் மசாலா ஐட்டமான பட்டை, பிரிஞ்சி இலை, அன்னாசி பூ, லவங்கம் இதெல்லாம் போட்டுக்கலாம். சோம்பும் போட்டுக்கலாம். சோம்பு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். இப்போ வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. இப்போ இதில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். இப்போ இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போய் வெங்காயம் நல்லா வதங்கி வந்திருக்கு. இதில் நம்ம வெட்டி வச்சுருக்க தக்காளியை போட்டுக்கலாம். தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். அரை ஸ்பூன் மஞ்சள்தூள் போட்டுக்கலாம். மஞ்சள்தூள் போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இந்த தக்காளி வெங்காயத்துக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இதில் மிளகாத்தூள் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கணும். மிளகாத்தூளோட பச்சை வாசனை போய் நல்லா தக்காளி வெங்காயம்லாம் வதங்கி வந்திருக்கு. இது இல்லாமல் க்ளீன் பண்ணி வச்சுருக்க சிக்கனை போட்டுக்கலாம். சிக்கன் போட்டதுக்கப்புறம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலாவும் சிக்கனும் நல்லா ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கலாம். மசாலா சிக்கன் எல்லாம் ஒன்று சேர்ந்து நல்லா கிளறி விட்டாச்சு. இதில் நம்ம இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். பச்சை மிளகா கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிளறி விட்டுட்டு உப்பு சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். இப்போ குழம்பு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம குக்கர் மூடி போட்டுக்கலாம். ப்ரெஷர் வர ஆரம்பிச்சிருச்சு. வெயிட் போட்டுக்கலாம். வெயிட் போட்டதுக்கப்புறம் 2 விசில் வரணும். இப்போது 2 விசில் வந்துடுச்சு. நம்ம குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். கடைசியாக எடுத்து வச்சுருந்த மிளகுத்தூளையும் பொடியாக நறுக்கி வச்சுருந்த கொத்தமல்லியும் போட்டுட்டு குழம்ப ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த கொத்தமல்லி மிளகோட ஃப்ளேவர்லாம் அந்த குழம்புல நல்லா இறங்கி சாப்பிடும்போது நமக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நம்மளோட சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.